அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய். கோயம்புத்தூர் கோவையில் நடந்த விஷயந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க. 3 பேர் சேர்ந்து. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பழகுறாங்க. 2 பேரும். அவங்க ஒரு 10-10:30 மணிக்கு நைட்டு ஒரு காரில் உட்காந்து கோவை ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் ட்ரிங்க்ஸு சாப்பிட்டு மது போதையில் அந்த பையனையும் வெட்டிட்டு, அருவாளால் வெட்டிட்டு அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. இந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா தங்கச்சை அவன் தொடுவானா, இல்லை அவன் பெத்த தாயை தொடுவானா? இப்படி இந்த சமுதாயத்தில் ஏன் இப்படி இருக்காங்க? ஓகே, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன பண்ணணும்? கண்டித்து இந்த சைட்லலாம் வரக்கூடாதுங்க, நைட்டில் அன்டைமாக இருக்குது, இந்த பக்கம் வராதிங்க அப்படின்னு அதை ஒதுக்கி அனுப்புறது தான் ஒரு நல்ல பழக்கம். அந்த பையனை வெட்டிட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு என்ன காம கொடூரம்? ஏதாவது ஆட்டுக்கிட்ட போ, இல்லை மாட்டுக்கிட்ட போ, இல்லை நாய்கிட்ட போ, இல்லை உங்கள் அக்கா தங்கச்சிக்கிட்ட போக முடியுமா? முடியாது. போக மாட்டில்ல. பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? எங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணை அவ்வளோ பப்ளிக் இருந்தும் அதை பாதுகாக்க முடியாத ஒரு பாலியல் பலாத்காரம் நடக்குது. திருவண்ணாமலைக்கு ஒரு 2 பெண்மணி திருவண்ணாமலைக்கு போகிறவங்கள நம்ம போலீஸ்காரவங்களே பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. போலீஸே ரேப் பண்ணும்போது இந்த போலீஸ் எப்படி இங்கே பாதுகாப்பு கொடுக்க முடியும்? இதே இந்த கோவையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெட்ரோலில் ரவுண்டிங் வர டைம் உண்டு. ஆனால் அன்னைக்கு பார்த்து அங்கே போலீஸும் வரல போல். இந்தமாரி ஒரு சம்பவம் நடந்து அந்த பொண்ணு இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு 28 தையல் போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம தாய் தகப்பன் நம்ம பெண்களை வளர்க்குறவங்க கொஞ்சம் நம்ம பார்த்து தான் வளர்க்கணும். நம்ம சேஃப்டியை நம்ம பார்த்து ஆகணும். தயவு செஞ்சு நம்ம பெண்களுக்கு நம்ம 100% நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், நம்ம நம்பி தான் அனுப்புகிறோம். காலேஜுக்கு அனுப்புகிறோம், அங்கே அனுப்புகிறோம், இங்கே அனுப்புகிறோம். என்ன பண்ணுறது? சில சூழ்நிலைகள் இந்தமாரி சம்பவத்துக்கு ஏற்பட்டுருது. ஆனால் அன்டைமில் தயவு செஞ்சு ஒரு பையனை உங்களுடைய பர்சனல் விஷயமாக தனியாக நம்பி போகும்போது சில சூழ்நிலைகள் ஏற்பட்டுருது. ஏன்னா அந்த பையனாலையும் இப்போ காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. தயவு செஞ்சு இந்த கவர்மெண்ட்டு தக்க நடவடிக்கை எடுங்க. இந்தமாரி பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு ஒரு முறை பயத்தை காட்டுங்க. அந்த பயமே எல்லாருக்கும், இன்க்ளூடிங் என்னமாரி உள்ள பசங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பயமே இனிமேல் தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இருக்கணும். சரிங்களா? தயவு செஞ்சு ஒரு பாதுகாப்பு கொடுங்க. இந்த கவர்மெண்ட்டு நிறையா தமிழ்நாட்டில் நடக்குதுங்க. ஒன்றுமே பண்ண முடியல. பெண் பிள்ளையை பெற்றவங்கலாம் எப்படி நடமாடுறதுன்னே தெரிய மாட்டேது. நம்பி வெளியில் அனுப்ப முடியல. அந்த லெவலுக்கு கஷ்டமாக இருக்குது. தமிழக வெற்றி கழகம் தளபதி 2026 தமிழகத்தில் சிஎம்மாக அடியோட பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும். மொத்தத்தில் தமிழ்நாட்டில் நல்லதே நடக்கணும்.